தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். இன்னைக்கு நம்மளுடைய புதியதொரு உலக செய்வோம் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க உணவே மருந்து அப்படிங்கிற காலம் மாறி மருந்தே உணவு அப்படிங்கிற இந்த நிலையில நம்ம எல்லாருக்கும் நச்சில்லாத உணவை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிற மை ஹார்வெஸ்ட் ஃபார்முடைய ஃபவுண்டர் அர்ச்சனா ஸ்டாலின் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஷூர், தேங்க்யூ. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ஜினியர் கம் ஃபார்மராக மாறியிருக்கீங்க. அதுவும் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் ஃபார்மராக மாறியிருக்கீங்க. எத்தனையோ இந்த பிஸ்னஸ் லைன் இருந்து ஏன் வந்து ஃபார்மிங் சூஸ் பண்ணீங்க? பிகாஸ் நேச்சர் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாடை உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர். ஸோ இந்த ஃபார்மராக டேர்ன் ஆன அந்த டேர்னிங் பாயிண்ட் எப்போ? தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்சி எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு. விவசாயம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு அக்ரி படித்தவங்க தான் ஃபார்மிங் வரணும், இல்லை இவங்க தான் பண்ணணும், இந்த சமூகம் தான் பண்ணணும்லாம் கிடையாது. ஃபார்மிங் வந்து ஒரு வாழ்க்கை முறை. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதில் வந்து ஷைன் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இன்ஜினியரிங் படித்தது வந்து வாஸ் அ சாய்ஸ். இன்ஜினியரிங் படித்ததுனால இன்றைக்கி நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கிறப்போ எனக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட்டும் நிறைய விஷயம் வருது. பட் ஆஸ்பிரேஷனாக இன்றைக்குமே நான் ஃபார்மர் சொன்னதே கிடையாது. ஐஏஎஸ் ஆகணும்னு பல வருஷமாக சொல்லியிருக்கேன். பட் ஃபார்மிங் வந்து ஐ திங்க் லைஃபோட பேஷனையோ சாய்ஸையோ ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்னுடைய பல ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு இன்றைக்கி எனக்கு ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இருக்குது. அதாவது மக்களை சந்திக்கிறதா இருக்கலாம், நல்ல உணவை சாப்பிட்டு சில அம்மாக்கள் கால் பண்ணி பேசுகிறப்போ இது கிடைக்கிற திருப்தியோ நிறைய விஷயங்கள் எடுத்து பார்க்குறப்போ எனக்கு ஃபார்மிங் வந்து நோ ரிக்ரெட்ஸ் அபவுட் த சாய்ஸ். பட் இது வந்து காலேஜ் படித்தப்போ ஒரு கிராமத்தில் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி திரும்பி வரப்போ ஏதோ ஒரு இடத்துல மாடித்தோட்டம் பண்ணோம். மாடித்தோட்டம் விவசாயமாக தூண்டி விட்டுச்சு. அப்படி போய் கடைசியில் இன்ஜினியரிங் படித்தது ஒரு 10-12 இயர்ஸ் கழித்து பார்த்தா இன்றைக்கி நான் வந்து ஒரு 300 ஃபார்மர்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ் ஒரு பாலமாக இருக்குது. ஓகே மேம், ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்துட்டு என்னன்னா இப்போ ஃபார்மிங் அப்படின்னாலே வந்துட்டு அது ஒரு லாஸ் பிஸ்னஸ் மாதிரி வந்துட்டு எல்லாரும் பார்க்குறாங்க நார்மலாகவே. இப்போ ஃபார்மருங்கிறவங்க ஏழை அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணி இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக பிஸ்னஸாக மாற்றினது வந்து எப்படி மேம்? ஸோ இது வந்து ஃபார்மிங் அப்படின்னாலே ஆக்சுவலாக நாங்கள் இதை மாற்றணும் தான் நினச்சோம். இன்னும் இது நிறைய இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா கிராமங்கள்லேயே இன்றைக்கி விவசாயம் தெரிஞ்சவங்க ரொம்ப பேர் இல்லை. நீங்கள் அங்கே போய் ஆள் சேர்த்து கூப்பிட்டீங்கன்னா எல்லாரும் வந்து பக்கத்தில் எங்கேயோ கூலி வேலைக்கோ எங்கேயோ போய் பொழைச்சிக்கோ, இல்லை தயவு செஞ்சு படித்து ஊரை காலி பண்ணி எங்கேயாவது போயிடு, சின்ன வேலையாக இருந்தாலும் ஊரை விட்டு போயிடு, அப்போ தான் பொழைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபார்மிங் வந்து யாருமே வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்கல. ஆனால் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா காலங்காலமாக விவசாயத்தில் இருந்து தான் நம்ம வந்து எல்லா ப்ராஸ்பெரிட்டியும் வந்திருக்கு. யூஎஸ்க்கு 80s 90sலாம் படிக்க போனவங்களோட பெரும்பாலான கான்ட்ரிபியூஷன் ஃபார்மிங்லேருந்து தான் வந்திருக்கும். அவங்க அப்பாவோட அக்ரி இன்கம்லேருந்து தான் வந்து எல்லோரும் ஃபண்ட் பண்ணி ஃபாரின் படிக்க போயிருப்பாங்க. இல்லை இன்றைக்குமே நம்ம ஒரு 40-50 வருஷமாக கெமிக்கல்ஸ் நிறையா போட்டு லேண்ட் அழிச்சிட்டோம். பட் அதை விட்ட வேறு யார் சோறு போடுவா அப்படின்னா வேறு ஆப்ஷன் இல்லை. ஏஐ சோறு போடலை, போடாது இப்போதைக்கு. அப்படிங்கிறப்போ இந்த லேண்டை நம்ம இப்போ கூட இதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலைன்னா நம்ம எப்பயுமே அது பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் ஹோப்பு கிரியேட் பண்ணுறோம். ஆனால் அந்த ஹோப் வெளியில் இல்லாமலாம் இல்லை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆல்ரெடி விவசாயிகள்கிட்ட இருக்குது. சிஸ்டம்ஸில் நிறையா பிரேக் இருக்குது. இப்போது காலங்காலமாக பார்த்தீங்கன்னா நெல் எல்லாருமே போட்டு பழகிட்டாங்க. இப்போ வெறும் நெல் மட்டும் போட்டால் வருஷத்துக்கு 2 போகம் போட முடியும். ஸோ உங்களுக்கு 2 தடவை தான் காசே வருதுன்னா ஒரு வருஷம் முழுக்க எப்படி ஒரு விவசாயம் பண்ண முடியும்? ஸோ நம்ம செய்கிற விதங்களை மாற்ற வேண்டி இருந்துச்சு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் மாற்றிருக்கோம். ஸோ நான் பெருசாக ஒன்றும் ஜீனியஸ் மாதிரி கண்டுபிடிச்சி போய் ஒரு டெக்னிக்கை கொடுத்து ஃபார்மர்ஸ் எல்லாம் வாக்கலை. அவங்களோட வாழ்க்கையில் கூட இருந்து பார்த்ததில் நம்ம ஊரில் தான் மல்டி கிராப்பிங்னு சொல்லுவாங்க. நெல் மட்டும் போடுற இடத்துல நம்ம வந்து கீரை, 2-3 காய்கறி, அங்கே பறந்து போகிற ஒரு பூசணி, அப்புறம் பழமரங்கள் அப்படின்னு மிக்ஸ்டு கிராப்பிங் தான் நம்ம பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதுலேருந்து தான் மோனோ கல்ச்சராக மாறிடுச்சு. ஸோ அதனால் அதை திரும்பி கொண்டு வந்திருக்கோம். எதுக்கு இவ்வளோ கெமிக்கல் அடித்து இவ்வளோ செலவு பண்ணணும்? ஒரு கத்திரிக்காய் வளர்க்கணும்னா வாரம் 500 ரூபாய்க்கு போய் மருந்துன்ற பேரை வச்சு விஷத்தை வந்து செலவு வாங்குறோமே, செலவை குறைக்க முடியாதா? கொஞ்சம் உழைப்பு ஜாஸ்தி பண்ணி நம்ம வந்து உரம் தயாரிக்க முடியாதா? அப்படின்ற எங்கெங்கெல்லாம் இறுக்கி பிடிச்சி நல்ல உணவை ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறத கொண்டு போயிருக்கோம். நம்மளை நம்பி வந்த விவசாயிகளும் இன்னைக்கு நல்ல ரிசல்ட் பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே சென்னையில் மக்களும் அந்த இதுக்கான உழைப்பு ஜாஸ்தி, இதுக்கு விலை ஜாஸ்தியாக இருக்கும்னு புரிஞ்சு ஒரு கஸ்டமர் பேஸ் வந்ததுனால ஃபார்மர்ஸும் நம்பிக்கையாக கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க, நிறைய விவசாயிகள் நான் மீட் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஆர்கானிக் செய்ய ஆசை ஆயிடுச்சுன்னா, ஆனால் நான் செஞ்சேன்னா கடைசியில் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, திரும்பி போய் அதே மார்க்கெட்டில் போய் தானே என் காயும் வாங்குறாங்க, எனக்கு அதே
மிஞ்சி போன காசு தானே கிடைக்குது. என் உழைப்பை யாரும் புரிஞ்சுக்கிறதும் இல்லை. இது சரியான மக்களுக்கு போய் சேரலை, நான் ஏன் ஆர்கானிக் பண்ணணும் அப்படின்னு. அதனால எல்லா இடத்துலையும் வேலை பார்க்க வேண்டியது, ஃபார்மர்ஸ் கிட்டேயும் சரி, கஸ்டமர்ஸ் கிட்டேயும் சரி. அது சிஸ்டம் சேஞ்ச் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால இன்னைக்கு நான் ஆரம்பிச்சது ஒரு மூவ்மெண்ட் மாதிரி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே எல்லாரும் வாங்க, சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படுத்தலாம் அப்படிங்கறதா நோக்கம். 5 உணவு பாசிபிள், முடியவே முடியாது கிடையாது. இட் இஸ் பாசிபிள். ஸ்லோவா இருக்கலாம், காஸ்ட்லியா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர் வந்து அவ்வளவுதான். ஆக்சுவலி இப்போ கல்ச்சர் மாதிரி ஆக்சுவலா ஆர்கானிக் அப்படிங்கறதே இப்போ வந்து ஒரு புது டேர்ம் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே வந்து ஆர்கானிக்னு வந்து எல்லா ஃபுட்லயுமே வந்து சேஞ்ச் பண்ண. பட் ஆக்சுவலா வந்து இப்போ ஃபார்மிங் அப்படின்னு பார்த்தாலே நார்மலா நம்ம இப்போ ஒன்று விதைக்க போறோம்னா அதுக்கான நிலத்தை நம்ம உருவாக்குவோம், விதைப்போம், நேச்சுரலாவே எல்லாமே நடக்கும், மழையா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், எல்லாமே. ஸோ இந்த ஆர்கானிக் அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து இப்போ நிறைய யூஸ்ல இருக்குல்ல. ஸோ இந்த சேஞ்ச் வந்து எப்படி இருக்கு? தேங்க்யூ இந்த கேள்வி கேட்டதுக்கு. ஸோ இது 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து இயற்கை ஆர்கானிக்கா இருந்திருக்கணும், ஆனா இன்னைக்கு இல்லை. அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு காலத்துல கிராண்ட் பேரண்ட்ஸ் கால் எவ்ரி திங் அஸ் ஜஸ்ட் ஃபுட். ஆர்கானிக் ஃபுட், கெமிக்கல் ஃபுட் எல்லாம் கிடையாது. சப்போஸ் டு பி ஃபுட். பட் அது கெட்டு போனதுக்கு அப்புறமா ஒருத்தங்க நல்லது ப்ரொடியூஸ் பண்றப்ப அதுக்கு லேபிள் போட்டு இது நல்லதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு சின்ன கிண்டல் பண்ணுவேன், அது ஐஏஎஸ்னாலே ஆனஸ்டா தானே இருக்கணும். ஆனா இவர் ரொம்ப நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர் நம்ம சொல்லணும். பிறக்கிறப்ப நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப கைண்டா தான் இருக்கணும். பட் நம்ம ஏன் ஒரு கைண்ட் பர்சன் சொல்லணும்? அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அந்த டைட்டில் தேவைப்படுது. எந்த ஃபுட்டுமே இங்க நல்லா இல்ல, அப்ப இந்த ஃபுட்டு நல்ல ஃபுட்டு அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா எனக்கு நம்ம அதுக்கு போக இன்னும் ரொம்ப வருஷம் உழைக்கணும், ரைட்? ஸோ அதனால ஆர்கானிக்ன்ற இது வந்து ஆக்சுவலா எனக்கும் ஆசை தான், ஆர்கானிக்னு சொல்லாம ஃபுட்டா கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா உலகத்துல இன்னைக்கு நீங்க சாப்பிட்ற பாதி விஷயம் வந்து சாப்பிட முடியாத கெமிக்கல்ஸ் போட்ட ஃபுட்டு தான். ஏன்னா லிப்ஸ்டிக்ல இருக்கிற அதே இது நம்ம ஃபுட்டில் இருக்கு. ஸ்கின்னுக்கு போட முடியாத விஷயம் அங்கே இருக்கு. நீங்க பெயிண்ட் அடிக்கிற கலந்தது பாலில் கலக்குறாங்க. என்னென்னமோ கேட்குறப்ப ஐயோ இதெல்லாம் பிஸ்னஸ் இப்படி இல்லாம பண்ணணுன்ற மாதிரி எத்திக்கலி ஃபுட் இஸ் டுடே கரப்டட். அடல்ட்ரேஷனை தாண்டி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஆர்கானிக் வந்து தேவை, அஸ் அ லேபிளா இப்போ தேவைப்படுது. பட் ரொம்ப ரொம்ப ஓவர் அபியூஸ்டுங்க. யாரை பார்த்தாலும் ஆர்கானிக்னு சொல்லிட்டு ரெண்டு மடங்கா விலை ஏத்துறதோ, ஆர்கானிக்னா என்னன்னே நமக்கு ஒரு புரிதல் இல்லை. ஏன்னா ஆர்கானிக் அப்படின்னா கண்ட்ரி டு கண்ட்ரி டெஃபினேஷன் வேற. நம்ம ஊர்ல இப்போ உங்களை கேட்டாலும் பக்கத்துல வேற யார்ட்ட கேட்டால் எல்லாருமே நான் நினைச்ச கெமிக்கல் போட மாட்டாங்க, நான் நினைச்ச பெஸ்டிசைட் போட மாட்டாங்க, நான் நினைச்ச விதை நல்லா பண்ணுவேன் அப்படின்றதும் மாறிட்டு இருக்கு. ஸோ எனக்கு மக்களுக்கு புரிகிற லாங்குவேஜ்னால நான் ஆர்கானிக்னு சொல்றேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும், இல்லை மை ஹார்வெஸ்ட் பொறுத்த வரைக்கும், ஆர்கானிக் அப்படின்னா நம்ம மண்ணில் எந்தவித எக்ஸ்டர்னலாக கெமிக்கலாவோ ஆர்டிஃபிஷியலாவோ எதுவும் இருக்காது. மண்ணை ரெடி பண்ணுறதுக்கு அவங்கெல்லாம் வெறும் இப்போ நான் யூரியா தான் போட்டேங்க, நான் டிஏபி தாங்க போட்டேன், அதெல்லாம் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. அது ஆக்சுவலாக என்ன ஒரு கெமிக்கல், அது நார்மலாக எல்லாரும் பண்ணுறாங்கன்னா அது ரைட் ஆயிடாது. ஸோ அப்படிங்கிறப்போ நைட்ரஜன் வேணுங்கிறதுக்காக யூரியா போடுறீங்க. பட் நைட்ரஜன் காற்றுல 70% மேலே இருக்குது. நான் வந்து அதுக்கு உளுந்து எதையாவது போட்டு நைட்ரஜனை பிடுங்கி நான் வச்சுப்பேன். ஓகேவா? அந்த மாதிரி காலகாலமா சயின்ஸோட ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம முன்னோர்கள் சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க, அது அழிஞ்சு போச்சு. அதை திரும்பி அதை மீட் எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்குறப்போ லேண்ட் ப்ரிப்பரேஷனில் எந்த கெமிக்கல் இருக்கக்கூடாது, விதை நல்ல விதையாக இருக்கணும். கெமிக்கல் ஏன்னா இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ணி வைப்பாங்க. நீங்கள் சில விதைகள் வாங்கினா ரெட் கலரில், ப்ளூ கலரில் டிசைனாக இருக்கும். ஏன்னா அதோட தன்மையை அங்கேயே கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிஎம்ஓலாம் வந்து ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. அதுக்கப்புறம் செடி வளர்க்குறப்ப மருந்தடிச்சாதாங்க காய் பிடிக்கும், அது இந்த இது போட்டாதாங்க காய் இது வரும், பூச்சி சாப்பிடும் இப்படி அப்படி. பூச்சியை நம்ம அழிக்கவே முடியாது. பூச்சி அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் பீயிங்க்கு 20,000 பூச்சி இருக்கு, 1:20,000 ரேஷியோ. நீங்க எத்தனையோ போய் சாகடிச்சிட்டு இருப்பீங்க. நம்ம அது சாகடிக்க போய் முட்டையில இருக்கிறது சாகடிக்க முடியாது, அது முட்டை பொறிச்சு வரும். ஸோ ஐ திங்க் நம்ம ஏதோ ஒரு ஈல்டு நிறைய கிராப் வேணும், நிறைய ரிசல்ட் வேணும்னு சொல்லிட்டு பேசிக்ஸ் எல்லாம் மறந்து கெமிக்கலை எல்லா ஸ்டேஜ்லையும் கொண்டு வந்துட்டு, அதை இப்போ மகாராஷ்டிரா விளைவிக்கிற தக்காளி எதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிடணும்? தமிழ்நாட்டில் தக்காளி விளைஞ்சா சாப்பிட்டு போகிறோம். ஸோ லாங் டிஸ்டன்ஸாக வரப்போ அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் எதாவது தேவை. இப்படி பார்க்குறப்போ சிஸ்டம் பிகேம் மெஸ்ஸி. ஸோ அதை மாற்றணும்னா ஆர்கானிக்காக நான் சொல்கிறது எல்லாமே ஷார்ட் சைக்கிளாக இருக்கணும். நம்ம ஃபார்முக்கும் பிளேட்டுக்கும் டிஸ்டன்ஸ் குறையணும். லோக்கல் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வரணும். எது எப்போ சீசனில் இருக்கோ அப்போ அந்த ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு கெமிக்கல் போடாமல் ஆர்கானிக்காக வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடாது, ப்ராக்டிசஸ்லாம் நிறைய மாறணும். ஓகே, சும்மா எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேங்க, நீங்கள் சும்மா வினிகரில் போடுங்க கெமிக்கல் போயிடும், வாய்ப்பே இல்லை ராஜா. கெமிக்கல் போட்டு வாஷ் பண்ணாதான் கெமிக்கல் போகாது.
நிறைய பேர் களைக்கொல்லி போடுறேன் இதை போடுறேன்னு சொல்லிட்டு விதை போடுறப்பே போட்டுருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அதனால நீங்க எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாலும் ஆர்கானிக் போறது பெட்டர். பட் ஆர்கானிக் வந்து நான் சொன்ன மாதிரி யார்கிட்ட வாங்குறீங்கன்றது நீங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்டு என்ன நம்புனீங்கன்னா எங்க கிட்ட வாங்குங்க. அப்படி ஸோ நீங்க கேள்வி கேட்க உரிமை as a கன்சியூமர் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஸோ ஆஸ்க், ஃபைண்ட் அவுட், ட்ரஸ்ட், இல்ல ஃபார்ம் போய் விசிட் பண்ணுங்க. இப்போ நான் அதுதான் சொல்லுவேன். மை ஹார்வெஸ்ட்ல நீங்க ஃபார்முக்கே வாங்க, நாங்க என்ன பண்றோம்னு பாருங்க, நம்பிக்கை இருந்தா வாங்குங்கன்ற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். பிகாஸ் இப்போ மார்க்கெட்டில் அப்படின்னு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி இட்ஸ் பிட் ஹையர் இன் த ப்ரைஸ். ஆனால் விஷயம் என்னென்னா இப்போ ஆர்கானிக் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கிறதுனால எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரா விலை. அப்படி பார்க்கும்போது நான் 3மே கம்பேர் பண்ணேன். லைக் ஒரு 300 கிராம் அதெல்லாம் நம்மளால அஃபோர்ட் பண்ணுற விலையில தான் இருக்குது. ஸோ இதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து சேர்க்குறீங்க? ஸோ இந்த விலையை வந்துட்டு அதுதான் இருக்கிற சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் சொல்லுவாங்க விவசாயம் கூட பண்ணிடலாம் போல, மக்களாக வாங்க வைக்கிறது கஷ்டம்னு. எனக்கு என்னன்னா நல்ல பொருள் வந்து இருக்குன்னு சொல்லி அவங்க டேஸ்ட் பண்ணி இல்லை அதோட நலனை புரிஞ்சுட்டா வாங்குவாங்க. ஆனால் ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறப்போ காஸ்ட்லியாக இருக்கிறது வந்து வால்யூம்ஸில் நாளாக குறையணும். ஆனால் இன்னைக்கு வந்து அது ரொம்ப நீஷாக இருக்குது. பேரல் சொல்லாமல் மொபைல் ஃபோன் வந்த புதுசில் நமக்கு வந்து வீட்டுக்கு ஒரு ஃபோன் இருக்கும். 4 பேருக்கு ஒரு வீடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க ஃபோன் வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு ஃபோனோட விலை காஸ்ட்லி தான். ஆனால் 4 பேர் இருக்க வீட்டில் எத்தனை ஃபோன் இருக்குங்க? 6 ஃபோன் 7 ஃபோன் இருக்கா? ஆமாம், காஸ்ட்லி தான். ஆமாம். ஸோ ஏன் அப்படின்னா அதுக்கான தேவைகள் கூடி அது எல்லாரும் வேல்யூ புரிஞ்சு அது ஒரு பெரிய வால்யூம் கேம் நடந்திருக்கு. அப்படிங்கிற மாதிரி உணவுன்றது அத்தியாவசியம். ஸோ நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு நாள் வரும், எல்லாருக்கும் பரவலாக கிடைக்கக்கூடிய, எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய. ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ ஹெல்த் இஷ்யூ இருக்கு. ஸோ எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய டைம் வரப்போ காஸ்ட் குறையும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இந்த ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் இவ்வளோ உழைப்பு போட்டு ஆர்கானிக் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால ஒரு நியாய விலை என்ன அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இது காஸ்ட்லியாக தான் வருது. யாருமே ஆர்கானிக்காக பேராசைக்காக ஆர்கானிக் ஃபார்மிங்கோ ஆர்கானிக் பிஸ்னஸோ நான் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிஸ்னஸும் மணிக்காக பண்ணால் இட் ஒன்ட் சஸ்டெயின். ஸோ அந்த ரீசன் கிடையாது. வேல்யூ ஃபார் மணி இருக்கணும், ஃபேர் ப்ரைஸிங் இருக்கணும். அப்படிங்கிறத பார்த்து தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹையராக இருக்குது, டைம் ஆக வால்யூம்ஸ் வர குறையும். ஆனால் நீங்கள் நான் சொல்கிறது என்ன, அந்த விலை வந்து உங்களோட ஹெல்த்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து ஒரு பெட்டர் அப்ரோச்சாக இருக்கும். நாளை பின்ன நம்ம போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணக்கூடிய லட்சங்களுக்கு இன்னைக்கு பண்ணக்கூடிய அந்த 1000 ரூபாக்கள் வந்து ஒரு பரவாயில்ல. உங்கள் மளிகை சாமான் 400 இருக்கிறது 600 இருக்கிறது பரவாயில்ல. நீங்கள் போய் ஒரு 4 லட்ச ரூபா ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுக்கு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு அகேன்ஸ்டாக சொல்லலை, ப்ரிவென்டிவ் கேருக்கு எப்படி நம்ம நிறைய விஷயம் தற்காப்புக்கு பண்ணுறோமோ உங்கள் உணவு. ஏன்னா நம்ம நிறைய விஷயம் வாட் வி ஆர் இஸ் வாட் வி ஈட் அப்படின்னு சொல்லுவாங்க நியூட்ரிஷனிஸ்ட். அந்த மாதிரி நீங்கள் என்னவா இருக்கணுன்றது யூ பாஸ் இட் டவுன் டு ஜெனரேஷன்ஸ். இப்போ உங்கள் உடம்புல இருக்க டாக்ஸிசிட்டி நீங்கள் மட்டும் இல்லை. ஸோ இப்போ எனக்கு நிறைய பேர் ப்ளேம் பண்ணுவாங்க, ஃபர்டிலிட்டி கிளினிக் ஜாஸ்தியாக வந்துருச்சு, யாரை பார்த்தாலும் கண்ணாடி போட்டிருக்காங்க. இது எதுவுமே அந்த ஜென்ரேஷனில் அந்த லேடியோட ப்ராப்ளம் கிடையாது. குழந்தை கண்ணாடி போட்டிருக்குன்னா தாத்தா சாப்பிட்டது, அப்பா சாப்பிட்டதுலேருந்து எல்லாருடைய ஜீன்ஸ் தான் இங்கே பாஸ் டவுன் ஆயிருக்கு. ஸோ உங்கள் ஃப்யூச்சர் தலைமுறையை பாதுகாக்கணும்னா இன்னைக்கு அந்த டாக்ஸிசிட்டி நீங்கள் தான் குறைச்சாங்க. அப்படிங்கிறனால நான் வந்து என் வேலை ஜாஸ்தியாக தான் இருக்குங்க. ஆனால் அதுக்கான தேவைகளை நீங்கள் புரிஞ்சுட்டு இன்னைக்கு நம்ம டிஸ்போசபிள் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்துக்காக இட் இஸ் ஓகே டு டூ. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ சொன்னீங்க, ஸோ இந்த விலையை தாண்டி ஃபார்மர்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு 50% கிட்ட வந்துட்டு அதை கொடுக்குறீங்க. ஸோ யூ ஆர் கிவிங் அஷூரன்ஸ். ஸோ உங்களோட ஃபார்மர்ஸ் லிஸ்ட் பார்க்கும்போது நிறைய பேர் யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா இல்லை அவங்களாவே வராங்களா? ஸோ இதுக்குள்ள தேங்க்யூ ஃபார் டூயிங் த ஹோம் ஒர்க். ஏன் அப்படின்னா நான் ஜெனரலாக இதை நான் பேசிகிட்டே இருப்பேன். இப்போ நமக்கு எப்படி நான் ஆரம்பத்தில் புலம்புறனோ விவசாயம் அழிஞ்சிட்டு போகுது, மக்கள் வந்து கிராமத்துலேயே இல்லைன்னு. யங்ஸ்டர்ஸ்க்கு உண்மையிலேயே நிறைய பேருக்கு அவங்க ஊரில் இருக்கணும்னு தாங்க ஆசை. யாருமே வந்து ரொம்ப எனக்கு என் ஊரில் இதே காசு கிடைச்சா நான் ஏன் வெளியூரில் போயிட்டு ரூம் எடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படிங்கிறப்போ அவங்க ஃபார்மிங் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோப் இன்க்ரீஸ் பண்ணணுன்னு தான் ஆரம்பித்தோம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் மை ஹார்வெஸ்ட் ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா 28-30 எல்லாம் இப்போ தான் கல்யாணம் அவ்வளோ பொண்ணு கிடைக்கல, ஃபார்மராக இருந்தால் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பஞ்சாயத்தில் ஓடிட்டு இருக்கு. 90s கிட்ஸ் அதோட ஃபார்மர்ஸ் அண்ட் ஏர்லி 30s. ஆனால் இந்தியாவோட ஃபார்மர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 55-60 வயசு. ஆமாம். ஸோ யங் ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் அவங்க கிராமத்தில் உள்ளவங்கள ஆர்கானிக்கு மாற்றுறாங்க. ஸோ இவங்க ரோல் மாடல்ஸாக இருக்கிறாங்க, இவங்க சேர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நாங்கள் தேடி போனோம்னா நானும் என் ஹஸ்பண்டும் ஃபர்ஸ்ட் ஃபார்மிங் அங்கே செய்கிறப்போ நாங்கள் ஆஸ் யங்ஸ்டர்ஸ் வி அட்ராக்டட் ஃபியூ யங்ஸ்டர்ஸ். ஆனால் அவங்கெல்லாம் சும்மா கியூரியாசிட்டிக்கு வருவாங்க.
ஓகே. நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஆமா. வந்து லைவ்லிஹுட். அவங்க வாழ்க்கைய போய் நம்ம அதுக்காக செய்யற வேலைய விட்டுட்டு என்ன நம்பி நீ வான்னா நான் ஐ கான்ட் கொஸ்டின் தேர் சர்வைவல் இல்லையா? ஸோ அவங்களே ஆசைப்பட்டு அண்ணா ஸ்டாலின்ட்ட வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேட்பாங்க. அண்ணா எனக்கு கூட ஆசை தான். அண்ணா சொல்லிக் குடுக்குறீங்களா? நான் வேணா பண்ணட்டுமா? எனக்கு யூசுவலா கம்மியா கெமிக்கல் போடுவேன். என் அப்பா நெறைய போடுவாங்க. நான் கம்மியா போடுவேன். நீங்க சொல்லிக் குடுத்தீங்கன்னா நான் ஆர்கானிக் நான் ஒழுங்கா பண்ணுவேன். மீனிங் ஃபார்மரா நீங்க பார்த்தீங்கன்னா, எது விக்குதோ நான் ப்ரொடியூஸ் பண்ண ரெடி. ஓகே. ஸோ நான் ஆர்கானிக் பண்ணி எனக்கு நீங்க வித்து குடுத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆர்கானிக்கே பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா தே செட் சொல்லிக் குடுங்கன்னா நம்ம பண்ணலான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மர் அப்படிதான் 2 பேர் வந்தாங்க. அவங்கள நல்லா பண்ணவும் பார்த்து அவங்க பக்கத்து ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அப்படியே தான் ரிப்பிள் எஃபெக்ட்டா வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ ஒரு ஊருக்கு ஒருத்தர் அப்படின்ற மாரி கண்டுபிடிச்சு ஐ திங்க் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். இதுல அவங்க நம்பி ஏன்னா அவங்க தாத்தா, அம்மா, அப்பா அவங்க தான் கூட ஒர்க் பண்ணுவாங்க. யாரால லேண்ட் மாறிச்சோ அவங்களே வச்சு திரும்பி அந்த லேண்ட நல்ல லேண்டா மாத்துறது வந்து சம்திங் நாங்க கொஞ்சம் கான்ஷியஸாவும் பண்ணியிருக்கிறோம். பட் அவங்களுமே பெருசா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்ததுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு சூர்யா. ஸோ நான் வந்து பார்த்தேன். ஸோ சூர்யாவை பத்தி ஸோ ஹி இஸ் நோ மோர்ங்கிறதும் ஆக்சுவலி சூர்யா வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபார்மர் சூரிய பிரகாஷ். அவன் வந்து நாங்க செய்யறப்போ அப்பப்போ போர் அடிக்கிறப்பெல்லாம் இங்க தான் இருப்பான். அவன் ஃபார்ம் இழுத்து போட்டு வேலை செய்வாங்க. நாங்க வேலை கொடுக்க மாட்டோம். ஏன்னா எங்க ஃபார்ம்ல வேலை பார்க்குறப்போ அவங்க ஃபார்மர் சொந்தமா வேலை பார்க்கறது கத்துக்கிறது கியூரியாசிட்டி பயங்கரமா இருந்துச்சு. ஸோ சூர்யா வந்து எங்களுக்கு ஏழுமலைன்னு ஒரு பக்கத்து ஃபார்மரை கூப்பிட்டு வந்தான். ஸோ சூர்யா பார்த்து இப்போ ஏழுமலை ஸ்டார்ட் பண்ணோம். சூர்யா யூஸ் டு பி அ கிரேட் ஃபார்மர் பட் மிட் 20s ஹீ பாஸ்ட் அவே. பட் இன்னைக்கு சூர்யா இருந்தப்போ வாட் இஸ் மோர் மெமரபிள் அப்படின்னா நான் வந்து கிராஜுவேட்னா நான் மாறினா என் ஃபேமிலி மாறிடுவேன். நான் என் பசங்க எல்லாருமே எங்கள் ஊரில் லிக்கர் அது இது நிறைய பிரச்சனையோட இருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்லாம் சொல்லிட்டு இருந்தேன். பட் அவங்க ஃபேமிலி கடன்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபார்மிங் பண்ணி அந்த கடன் அடைச்சு வீடு கட்டி அவங்க அம்மா உட்கார வச்சது வந்து அவனுக்கு பெருமைன்னு சொல்லுவான். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வாட் வி ஆர் ஹாப்பி இஸ் ஆஃப்டர் சூர்யா தம்பி சத்ரியன் அஜய்னு கூப்பிடுவோம் நாங்க. ஸோ அஜய் இஸ் பார்ட் ஆஃப் மை ஹார்வெஸ்ட். ஓகே. ஸோ அஜய் ஃபார்மும் பண்றான். அவனும் அகெயின் ஒரு கிராஜுவேட். ஸோ அவனுக்கு நிறைய ஃபார்மர்ஸோட ஒர்க் பண்ணி அவங்களோட ப்ரொக்யூர்மெண்ட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் பண்ணுறதுல சூர்யாவோட ஃபேமிலி இன்னமும் நம்ம கூட சேர்ந்து தேர் ட்ராவலிங் அ ஜர்னி. ஸோ இப்போ ஹீஸ் கெட்டிங் மேரிட். ஸோ இவங்க எல்லாமே சூர்யா ஏழுமலை இவங்க எல்லாருமே வந்து அஸ் ஃபார்மர்ஸ் யங் கிராஜுவேட்ஸ் மை ஹார்வெஸ்ட்ல எம்ப்ளாயிஸாக இருந்து தே ஆர் கெட்டிங் மேரிட் தே லைஃப் இஸ் ஆல்சோ ப்ராஸ்பரிங் அப்படின்றப்போ இட் ஃபீல்ஸ் மோர் லைக் ஃபேமிலி. ஸோ ஆக்சுவலாக நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்தா வந்து இது பண்ணுறீங்க. ஈவன் தோ லவ் மேரேஜ். ஸோ ஈவன் தோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிகமாக இருந்தாலும் இந்த ஃபார்மிங் இல்லை இந்த பிஸ்னஸ் சைடில் வரும்போது ஏதாவது டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வருமா? ஸோ ஹவ் யூ ஹேண்டில் தட் பர்சனல் லைஃப் அப்புறம் இந்த பிஸ்னஸ் ரெண்டுமே? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆக்சுவலி ஃபவுண்டர்ஸ் அஸ் கப்புள்ஸ் அப்படின்னாலே டைனமிக்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். இங்கே வந்து ஐ மீன் எனக்கு ஸ்டாலின் 20 இயர்ஸாக தெரியும் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ யார் இந்த விஷயத்துக்கு எப்படி யோசிப்பா இல்லை பிடிக்குமா பிடிக்காதானே தெரியும். ஸோ அஸ் கப்புள் ப்ரனர்ஸ் நிறைய ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ப்ரோஸ் தான் ஜாஸ்தி. அதனால இது பரவாயில்ல. சில பேர் வந்து நான் ஜென்மம் எவ்வளோ எடுத்தாலும் நான் என் ஒய்ஃபோட ஹஸ்பண்டோட மட்டும் ஒர்க் பண்ண மாட்டேன்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து வாட் ஒர்க் ஃபார் அஸ் இஸ் பிகாஸ் நாங்கள் ஸ்கில்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸ்டாலினோட ஸ்கில்லும் என்னோட ஸ்கில்லும் எடுத்துகிட்டு நம்பர்ஸ் பிடிக்கும், ஃபினான்ஸ் பிடிக்கும், ஆப்ரேஷன்ஸ் பிடிக்கும், எனக்கு மார்க்கெட்டிங் பிடிக்கும், கஸ்டமர் சைடில் யோசிக்க பிடிக்கும், ட்ராவல் பண்ண பிடிக்கும், இந்த மாதிரி பேச பிடிக்கும். ஸோ எனக்கு ஐ மீன் வி ஹேவ் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில்ஸ். அது வந்து ஒன்று ஒர்க் ஆச்சு. சில பேருக்கு வந்து 2 பேரும் ஒரே மாதிரி யோசிப்பாங்கனால அடிதடி அந்த அங்கேயே வந்துடும். ரெண்டாவது கிளாரிட்டி ஆஃப் எப்படி சொல்கிறது, நான் வெளில போயிட்டு இஃப் ஐ கெட் சம்திங் ஸ்டாலின் வுடன்ட் ஃபீல் நான் தானே எல்லா வேலையும் பார்த்தேன் அந்த மாதிரி அந்த போட்டி பொறாமன்றது ஜீரோ ஈகோ. ஸோ ஆஸ் அ பர்சன் அது ஈகோ இல்லாத ஒரு பர்சன் அந்த கப்புள் ஃபவுண்டர்ஸ் வில் ஒர்க். பட் இங்கே வந்து அந்த இடத்துல ஐ எம் ஸோ வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஹேவிங் ஸ்டாலின் அஸ் அ கோ ஃபவுண்டர். நிறையா சண்டைகள் வந்து சூப்பராக போடுவோம். கம்பெனி விஷயத்தில் போடுவோம். பர்சனலாக வி நெவர் ஃபாட். பட் கம்பெனி விஷயமா சண்டை நிறைய வரும். அங்கே என்ன ஆகும்னா சண்டைகள் எப்படி வரும்னா என்ன செய்ய போகிறோங்கிற வாட்டில் வந்து நாங்கள் சேமாக இருப்போம். ஓகே. ஹவு வந்து என் ஸ்டைல் வேறு ஸ்டாலின் ஸ்டைல் வேறு. ஸோ அப்படிங்கிறப்ப எப்படி பண்ணலாங்கிறது அக்ரி பண்ணுறதுக்கு தென் வி ஹாவ் அ டீம் டிஸ்கஷனாக இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இல்லை ஒரு மென்டார்ட்ட போனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதுனால வி ஆர் ஏபிள் டு சார்ட் இட் அவுட். ஸோ ஃபேமிலி லைஃப் வந்து அகெயின் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்ற கொஸ்டின் வந்து ஒரு யாருக்குமே இன்னைக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ நான் என்ன எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒர்க் லைஃப் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. ஓகே. சௌந்தர்யா அவதார் ஃபவுண்டேஷனோட அவங்க சொல்லி நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதாவது ஒர்க்கை அப்படியே கழட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வருவேன்,
வீட்டை விட்டு வெளில போட திரும்பி ஒர்க் ஆயிருவேன், நான் ஃபேமிலி கண்டுக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் யாரும் கோடு போட்டுலாம் வாழவே முடியாது. இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். பீப்புள் ஆமா. ஹூ ஆர் லிவிங் தேர் ஆர் ரியலி ஐ சல்யூட். உங்க வேற லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒர்க் லைஃப் இன்டகிரேஷன் தான் பண்ணணும். ஸோ டிசிஷன் ஷுட் நாட் பி பயஸ்ட். ஸோ ஸ்டாலின் அண்ட் மீ ஹவ் நெவர் பீன் பயஸ்ட். ஹஸ்பண்ட்னால இந்த மாதிரி டிசிஷன், ஒய்ஃப்காக இது நீ வேற நான் வேறன்ற மாதிரி வி ஹவ் நெவர் சீன் ஈச் அதர். அண்ட் ஈவன் ஸ்டாலின்ஸ் பிரதர் இஸ் இன் த பிஸ்னஸ். ஓகே. ஸோ எங்கேயுமே வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் ஹவ் நாட் கிராஸ்ட் பிஸ்னஸ். ஸோ அதெல்லாமே வந்து நான் பார்க்குற குட் ப்ராக்டிசஸ். பட் நைட்டு 2 மணி 1 மணிக்கு நீங்கள் பிஸ்னஸ் பேசுகிறப்போ உங்களுக்கு அந்த மூட் இருக்காது. நீங்கள் ஆமா. தூங்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அதனால் அந்த நச்சஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்ற, இப்போ ஃபங்க்ஷன்லாம் போக முடியாது. நிறையா அந்த ட்ராபேக்ஸ்லாம் நிறைய இருக்குது. பட் ஐ திங்க் அந்த டைனமிக்ஸ் விட்டு கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் லெட்டிங் சம்படி நீ செஞ்சு பாரு, வேலைக்காலம் அடுத்து வா என் ஐடியா செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுல அப்படியே குடுக்கல் வாங்கல்ல சண்டை போட்டுக்கிட்டே இன்ட்ரெஸ்டிங்காக ஜர்னியை கொண்டு போகிறது தான் ஐ திங்க் இஸ் ஃபவுண்டர்ஸ் பீயிங் கப்புள்ஸ். ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு ட்ராவல் வந்து பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து ஜக்ருதி யாத்ரா கூட போயிருந்தீங்க. ஸோ அது வந்து அந்த ஜக்ருதி யாத்ராவுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் யாராவது நீங்கள் சொல்லி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக எவ்ரி இயர் ஐ கீப் டாக்கிங் அண்ட் ரெக்கமெண்டிங் சென்னையிலேருந்து. நான் வந்து ஜக்ருதி யாத்ரா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அன் ஆர்கனைசேஷன் ஒருத்தங்க ரன் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ட்ரெயின் ஜேர்னி அக்ராஸ் த கண்ட்ரி, கிராமங்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு சோஷியல் லீடர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து 2014 ஸ்டார்டிங்கில் யாரையும் மீட் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சுக்கா, ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேட்டிவாக இருந்ததுக்கா, நிறைய பேரை பார்த்தேன். நான் தமிழ்நாடு லீடர்ஸ் தான் எனக்கு தெரியும், பீகாரில் இப்படி பார்த்தேன், யூபியில் அப்படி பார்த்தேன்னா சொல்லவும் எனக்கு ஐ காட் கியூரியஸ். நெட்டில் வெப்சைட்டில் படித்து பார்த்தா அதுக்கு ஒரு பெரிய செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் இருந்துச்சு. நான் என்ஜிஓ ரன் பண்ணிட்டு இருந்தேன் எக்ஸ்டென்ஸ் காலேஜ். ஸோ அதனால் ஐ தாட் ஐ வாஸ் ஃபிட் ஃபார் இட். அப்ளை பண்ணிட்டு அந்த ஜேர்னியில் போனால் தமிழ்நாட்டில் 6 பேர் தான் நாங்கள் இருந்தோம். ஓகே. போன ஃபஸ்ட்டு 1 or 2 டேஸ்லேயே புரிஞ்சு போச்சு. எல்லாருமே வந்து அவங்க செகண்ட் நேம் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு தான் பெரிய கெத்து ஃபெலோ அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. லைக் பீயிங் ஜஸ்ட் அர்ச்சனா அண்ட் நாட் ஹேவிங் அ சர் நேம் எவ்வளோ பெரிய விஷயம்னு தமிழ்நாட்டுக்கு வெளியில் போய் புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஒரு கிராமமாக அவங்க கூப்பிட்டு போகிறப்போ மகாராஷ்டிரா போனோம். ஐ மீன் ஆரம்பத்தில் மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சிச்சு, மும்பையில், கீழே ஹூப்ளி, ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், அப்புறம் விசாகப்பட்டினம்ல அக்ஷயா பாத்ரா. ஸோ இப்படிலாம் போகிறப்போ நான் மீட் பண்ண பீப்புள் எல்லாமே ரொம்ப ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக சொசைட்டிக்காக மட்டும் வாழ முடியுமா? ஏன்னா இந்த மாதிரி பீப்புளை நம்ம வந்து சின்ன வயசுல ஐஏஎஸ்ஆவோ இல்லை ஒரு சிஎம்ஆவோ பிரைம் மினிஸ்டராவோ அப்படிதான் நம்ம வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அர்ச்சனாக்கு நேர்ல போய் பாக்குறப்போ இவரு சாதா ஆளு, இவரே 1800 கிராமங்கள டாய்லெட்ஸ் கட்டியிருக்காரு, இவரே போய் இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றாருன்னா அப்போ வாட் இஸ் மை பர்பஸ் இன் லைஃப், நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ற கேள்வியோட நான் திரும்பி வந்தேன். ஸோ தட் இஸ் பிஃபோர் அர்ச்சனா அண்ட் ஆஃப்டர் அர்ச்சனான்னு சொல்லணும். நமக்குள்ள எப்பயுமே இருந்த விஷயம் தான். பட் என்ன இன்னிலாம் எதுக்கு வாழ்ற, இவங்கெல்லாம் இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு உறுத்தல் இருந்துச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சு பார்த்தப்பதான் சரி நமக்கு என்னென்ன பிடிக்கும், நம்ம டாக்டராக ஆசைப்பட்டோம், ஐஏஎஸ் ஆசைப்பட்டோம்லாம் தாண்டி நமக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி காம்போஸ்டிங் பண்ணதை மாடித்தோட்டமாக்கணும். மாடித்தோட்டம் பண்ணதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தோம். ஃபார்ம் பண்ணப்போ பீப்புளோட நமக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. குளம் ஏரி வெட்டி பாண்டு ரிஸ்டோர் பண்ணுறது, ஸோ என்னென்னலாம் சோஷியலாக கிளாஸ் எடுக்கிறது ஊர் சின்ன பசங்களுக்கு, அது என்னென்னலாம் தோணுச்சோ அதெல்லாம் பண்ணிட்டு ஃபிகரிங் அவுட் வாட் இஸ் மை பர்பஸ். இன்னைக்கு மை ஹாரஸ்ட் ஃபார்ம்ஸ்னு ஒரு ஆன்சர் இருக்கு. பட் ஈவன் இஃப் மை ஹாரஸ்ட் ஃபார்ம்ஸ் ஃபெயில்ஸ், இந்த ஸ்பெக்டர்ல ஏதோ ஒன்று பண்ணுவோங்கிறது இஸ் மை காலிங்னு தோணுது. ஓகே, இதாக சொல்லி ஃபார்மிங்ல பீப்புளில் ரூரல் கிராஸ் ரூட்ஸ்ல இருப்போங்கிறது. ஸோ பர்பஸ் ஆஃப் லைஃப் ஏதோ ஒன்று திரும்பி பார்த்தா ஏதோ உருப்படியாக பண்ணியிருக்காப்பா அந்த பொண்ணு அப்படின்னு இருக்கணும். ஆனால் அதுக்காக நம்ம வேலை பார்க்க முடியாது. ஸோ ரோடு போட்டு நான் இந்த ரோட் மேப்ல தான் போவேன்னு கிடையாது, திரும்பி பார்க்குறப்ப நல்லா இருக்கணும், ரிக்ரெட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஜக்ருதி யாத்ராக்கு அப்புறம் நான் இன்ஸ்பைரிங்காக பல பேர் பார்த்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ஜோ மடியத்னு ஒரு பர்சன் நான் மீட் பண்ணேன், பங்கர் ராய்னு ஒருத்தரை மீட் பண்ணேன். அவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங் ஃபார் மீ. ஓகே. ஸோ மொட்டை மாடி தோட்டம், ஸோ இந்த 36 வயது நிலை வந்தப்பறம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதை ட்ரை பண்ணிட்டாங்க, ஆனால் எவ்ரிபடி ஃபெயில். ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த சேலஞ்சஸ்லாம் என்ன இருந்தது? மொட்டை மாடி தோட்டமாக இருக்கட்டும், இப்போ ஃபார்மாக இருக்கட்டும், அந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணது இப்பயும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது? ஃபார்ம் பண்ணுறப்பையும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறப்பையும் சரி, மொட்டை மாடி பண்ணப்பையும் சரி, தோட்டம் நீங்கள் எவ்ரி டே டிசைனாக பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஓகே, நான் எங்கள் அம்மாட்ட ஜோக்கா சொல்லுவேன், பிரச்சனை இல்லாதவங்கலாம் சுடுகாட்டில் தான் இருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு. ஸோ பாயிண்ட் என்னென்னா மாடித்தோட்டம் வந்து
நான் எங்க வீட்ல பண்ணப்போ ம். as a collective ஃபேமிலி எஃபர்ட்டா எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நம்ம இல்லைன்னா தண்ணி ஊத்துறது மாமா பண்ணுவாரு. ம். இல்ல அவங்க வளர்க்குற ஏதாவது செடி நல்லா இருக்கே உடைச்சு போட்டா வருதான்னு பார்ப்போம். நம்ம வீட்டு முருங்கை மரத்துல இருந்து வர காயை சமைச்சு சாப்பிடுறது, இந்த கீரை ட்ரை பண்ணலாம் டயபெட்டிஸ்க்கு நல்லது அப்படின்னு சொல்லி ம். எதெல்லாம் படிக்கிறோம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றோன்றது as a கலெக்டிவா ஃபேமிலியா சூப்பரா நாங்க பண்ணப்போ ஃபேமிலியா ஹெல்த் சேஞ்சஸ் நிறையா பார்த்தோம். ஓகே. இப்போ எனக்கு வந்து என்னோட அனிமியா வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆச்சு. ம். ஃபாதர் இன் லாக்கு டயபெட்டிஸ் குறைஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த மாடி தோட்டம் எங்களுக்கு ஃபேமிலியா இட் வாஸ் வெரி பாசிட்டிவ். செய்யறது கஷ்டம் தான். சஸ்டெயின் பண்றதுக்கு டெரஸ் கார்டனிங்கோ ஆமா. இதுவோ ரொம்ப கஷ்டம். பட் இஃப் யூ டூ இட் ஆஸ் லேர்னிங், அது ஒரு பேஷன்ஸ் இருந்து அது வந்து அது ஒரு டாஸ்கா பார்க்காம அது நம்மளோட டே லைஃப்ல இன்டெகிரேட் பண்ணிட்டோம்னா பாசிபிள். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் கஸ்டமர்ஸா ஆன்லைன்ல பார்த்து ஃபேஸ்புக் பார்த்துலாம் கேட்டப்போ நான் ஒரு 200 பேருக்கு பண்ணி கொடுத்தோம். ஓகே. ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பெரும்பாலும் பீப்புள் டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா. இதை செய்ய தெரியலன்னுவாங்க. டைம் இல்லை, இடம் இல்லை, இது இல்லை, செய்ய எனக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு. இந்த 200 300 பேருக்கு செய்யறப்ப தான் புரிஞ்சிச்சு டைம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, நாலேஜ் இல்லைன்னா இது மூணுமே ஃபார்மருக்கு நிறைய இருக்கு. லேண்ட் இருக்கு, செய்ய தெரியும், டைமும் இருக்கு. ஏன் அவங்க பண்றதை அப்ப நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த டெரஸ் கார்டனிங் ஐடியால இருந்து நாங்க மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ்க்கே மாறணும். ஏன்னா நீங்க செய்ய கஷ்டமா இருக்கு இல்லையா? ம். இப்ப செய்யறவங்க கிட்ட கொஞ்சம் அந்த கஷ்டம் புரிஞ்சவங்களுக்கு இப்ப இப்பயுமே டெரஸ் கார்டனிங் பண்ண சொல்லுவேன். கீரை, நம்மளோட மணத்தக்காளி, இல்ல சின்ன சின்ன கிரீன் சில்லிஸ், ஆ. ஏன்னா எல்லாத்தையும் 100% மாடியில வளர்க்க முடியாது. ஸோ ம். இப்பயும் நான் கஸ்டமர்ஸே வந்து நீங்க வளருங்க, கீரையெல்லாம் ஃப்ரெஷ்ஷா பறிச்சு சாப்பிடுங்க. சளி பிடிச்சதுன்னா ஒரு கற்பூரவல்லியாவது உங்க வீட்ல இருக்கணும், துளசி இருக்கணும். என்னென்னலாம் பாசிபிளோ ஹேவ் அ கார்டன் அட் ஹோம்னு இப்பயும் ஐ இன்சிஸ்ட். பட் அதை தாண்டி ஃபார்ம்ல இது எல்லாமே ஃபார்மரால முடியும். பே ஃபார் இட் அண்ட் பை சப்போர்ட் லோக்கல் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எங்களோட மாடித்தோட்டம் பேஷன் தான் இன்னைக்கு நாங்க பார்க்குற மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு க்ரோயிங் டுகெதர் அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம். பட் இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ அந்த ஜேர்னியை வந்து திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஆமா, பல மக்களுக்கு நன்றி சொல்லணும். அலாங் த வே நம்ம நம்பி ட்ரஸ்ட் பண்ணி நம்ம கூட வந்திருக்காங்க. நான் போய் ஹெல்ப் கேட்குறப்போ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் ஃபினான்ஷியலாகவும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரோயிங் டுகெதர் வந்து ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் இட். ஓகே. எப்படி சொல்றது, தனியா போனா நம்ம ஒரு ஸ்பீட்ல போவோம், சேர்ந்து போனா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ டீம் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்தாங்க. இப்போ டீம் க்ரோ ஆகி டீம் வந்திருக்காங்க. ஸோ எங்களோட விஷன் இஸ் நாட் இனிமே அர்ச்சனா ஸ்டாலின் விஷன் கிடையாது. இது மொத்த டீமோட விஷன் அந்த மாதிரி. ஸோ அப்படியே டீம் க்ரோ ஆயிருக்காங்க. ஃபார்மர்ஸுமே நாங்கள் ஃபஸ்ட்டு பேசணும்னா அவங்க போய் நீங்கள் சேருமா நல்லா இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் அவங்களே நம்ம வேர்ட் ஆஃப் மவுத்து சேம் வித் கஸ்டமர்ஸ். ஸோ க்ரோத் இஸ் அ குட் ப்ராப்ளம் டு ஹேவ். பட் பெரிய க்ரோத் இருக்கா சின்ன க்ரோத் இருக்கான்னா க்ரோத் இருக்கணும். ஸோ எங்களுக்கு நிறைய பாடங்களுமே நான் பீப்புள்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். எது செய்யக்கூடாதுங்கிறதும் பீப்புள்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவங்க நிறைய பேர் ஏமாற்றங்கள் இருக்கலாம், நம்ம வந்து அவங்கள ரொம்ப நம்பியிருப்போம். பட் அவங்க வந்து நீலாம் அப்படி பண்ணிட்டு நான் உன்னை நம்பி அதை பண்ணேன்ற மாதிரி நிறையா நெகட்டிவ் இதுவுமே அவங்க கிட்ட தான். பட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸாக கற்றுருக்கோம். ஓகே. ஸோ க்ரோயிங் டுகெதர் இஸ் I still believe in people தான். ஓகே. ஸோ அதுவும் ஐ பிலீவ் இன் மை டீம், ஐ பிலீவ் இன் கஸ்டமர்ஸ், ஐ பிலீவ் இன் த பீப்புள். ஸோ இப்போ நம்மளாம் அப்படியே வாங்க க்ரோ பண்ணலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. we should all travel together. ஸோ இப்போ மை ஹார்வெஸ்ட் ஃபார்மோடைய நெக்ஸ்ட் விஷன் இல்லை மிஷன் ஏதாவது? எங்கள் விஷன் வந்து சேஃப் ஃபுட் ஃபார் ஆல். நஞ்சிலா உணவு எல்லாருக்குமே கிடைக்கணும். இன்னைக்கு காசு உள்ளவங்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்களுக்குமே கிடைக்கல. லைக் ஐ டெலிவர் டு எலைட் கஸ்டமர்ஸ் ஆல்சோ. சில பீப்புள் ஆனால் நினைப்பேன் நம்ம காய்கறிக்காக வெயிட் பண்ணுறாங்க இவங்களுக்கு இருக்கிற காசுக்கு அப்படின்னு. பட் ஆக்சுவலி லக்ஸரியாக இருக்கு. ஸோ எல்லாருக்கும்லாம் இன்னைக்கு கிடைக்கிற அளவுக்கு ப்ரொடக்ஷனோ ஃபார்மர்ஸோ நமக்கு ஃபுட்டு அப்படி இல்லை. அப்படிங்கிறப்போ ஐ ஃபீல் உலகத்திலேயே பெரிய பிரச்சனையாக எனக்கு இந்த ஃபுட் சேஃப்டி, ஃபுட் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ உலகம் ஃபுல்லாக போகக்கூடிய பொட்டன்ஷியல் மை ஹார்வெஸ்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு நம்புறதுனால ஐ வாண்ட் டு கோ குளோபல். பட் எப்படின்னு தெரியாது ஓகே அட் த மோமெண்ட். அண்ட் அதே மாதிரி ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபார்மர்ஸ் இருக்காங்க அப்படியே டாட்டாக இந்தியா ஃபுல்லாக பச்சை பச்சையாக இருக்கணும். இல்லை எங்கே போனாலும் ஒரு ஃபார்மர் இருக்கணும், போய் நம்ம தங்கணும், போய் யோசிக்கக்கூடாது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு க்ரோ. நான் நிறைய வருஷமாக சொல்கிற விஷயம் என்னென்னா, சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் நம்ம பில்கேட்ஸோட இன்டர்வியூஸ் கேட்டு வளர்ந்துருப்போம். எவ்ரி டெஸ்க்டாப் ஷுட் ஹேவ் அ மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு. இன்னைக்கு எனக்கு என்ன, நம்ம எல்லாரோட பிளேட்டும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சாப்பாடு வந்து நஞ்சில்லாத உணவாக இருக்கணும். மை ஹார்வெஸ்ட்டில் வந்தால் இன்னும் சூப்பர். பட் அட்லீஸ்ட் நீங்கள் சாப்பிட்ற நஞ்சில்லா உணவாக இருக்கணும். ஐ ஷுட் ஹவ் பிளேட் அ ஸ்மால் ரோல். ஓகே. ஸோ நிறைய ஃபார்மர்ஸை வந்து அவேர்னஸ் கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுக்குலாம் அட்வொகசி பண்ணணும்னு பார்க்குறேன்.
ஓகே. ஸோ இந்த கோவிட் ஃபேஸ் வந்து எப்படி இருந்தது? ஸோ வாஸ் தட் அவ்வளோ டிஃபிகல்ட்டா இருந்ததா? இப்போ இப்போ ஓரளவுக்கு நார்மல் நினைக்கிறேன். ஸோ அந்த கோவிட் ஃபேஸ் பத்தி. கோவிட் வந்து இதுதான் ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லுவாங்க. கோவிடுக்கு முன், கோவிடுக்கு பின்ன தான் நம்ம எல்லாரோட லைஃப்பும். அது எப்படி போச்சு, நம்ம இந்த 2, 3 ஆமா. வருஷம் கடந்தோன்றது ஐ திங்க் ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி ஃபார் எவ்ரிபடி. மை ஹார்வெஸ்ட்டோட ஸ்டோரியில எப்படி வந்துச்சுன்னா, நாங்க கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷத்துல கோவிட் வந்துருச்சு. ஓகே. ஸோ உங்களுக்கு அது டீம் பெருசா இருந்திருக்காது. ஸ்ட்ராங் அத்தியாவசிய தேவையினால கம்பெனி ஷட் டவுன் பண்ணல. ஓகே. ஸோ இப்போ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேட் டு க்ளோஸ் டவுன் பிஸ்னஸஸ். அந்த டைமில் வந்து ஆல்மோஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டீ ஷாப் ரன் பண்ணுற ஃப்ரெண்ட் வந்து ஹேட் டு க்ளோஸ் 16, 17 ஸ்டோர்ஸு. இன்னொருத்தவங்க வந்து ஃபுட்டில் இருந்தவங்க. மார்க்கெட்டிங் கம்பெனிஸே இல்லை, கம்பெனிக்கு யார் நீ மார்க்கெட்டிங் பண்ணுவேன்ற மாதிரி எவ்ரிபடி சிவியர் கிரைசிஸில் இருந்தாங்க. எனக்கு தேங்க்ஃபுல்லி மை பிஸ்னஸ் வாஸ் ரன்னிங் ஏன்னா எசென்ஷியல் சர்வீஸ். ஆமாம். பட் ஆனால் எனக்கு ஃபார்மர் கிட்டேருந்து லாஜிஸ்டிக்கலாக எல்லா ஊர்லேருந்து கொண்டு வரணும். எங்களுக்கு ரோட்டில் தான் காலியாக காற்று மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ லாஜிஸ்டிக்கலி இதுவாக இருந்துச்சு. கஸ்டமர்ஸும் எல்லாமே போய் தொடக்கூட மாட்டாங்க. டெலிவரி பண்ணால் எப்படி நம்மளை மதிப்பாங்க. ஸோ வில் தே ஆர்டர் ஆர்கானிக் மட்டுமா, வாழ்ந்தாலே போதுன்றப்ப யார் ஆர்கானிக்கு. ஸோ நிறைய சேலஞ்சு. அதுவும் இல்லாமல் ரூல்ஸ் வேறு கவர்மெண்ட் இன்னைக்கு இ பாஸ் வேணும்னு வாங்க, நாளைக்கு வேணான்னு வாங்க, நாளைக்கு இவங்களுக்கு வேணும்னு வாங்க. அப்படிங்கிறப்போ த அடாப்டபிலிட்டி ஆர் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. வி ஹேட் டு குவிக்லி டேக் டிசிஷன்ஸ், குவிக்லி இன்ஃபார்ம் த டீம் ஆஃப் அ நியூ ப்ராசஸ், குவிக்லி சே இது வேணும் வேண்டாம். இப்போ டெலிவரியில் கொஞ்சம் கஸ்டமர்ஸ்க்கு நானும் ஸ்டாலினும் போனோம். ஸோ ஒரு நாளாக ஞாபகம் இருக்குது, ஸ்டாலினோட டெலிவரி பண்ணுறப்ப நாங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம் மேப்பில். அவன் போகிற வெஹிக்கிளில் சுற்றி எல்லாமே ரெட்டாக இருக்குது. அப்போ ரெட்டாக கூகுள் மேப்ஸ் காமிக்கும் எங்கெங்கெல்லாம் வந்து ஐசோலேஷன் ஏரியா, எங்கெங்கெல்லாம் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அதெல்லாம் ரெட்டாக காமிக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஸ்கூலில் பார்த்த ஹார்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபுல் ரெட்டுக்கு நடுவில் எங்களோட வெஹிக்கிள் மூவ் ஆகும். ஓகே. ஸோ அப்போ அதுவே ஒரு ரிஸ்க். ஸோ எங்கள் டீமே நாங்கள் கோவிலில் வேலை பார்க்குறது ஒரு ரிஸ்க்காக இருந்துச்சு. நான் டீமை கூப்பிட்டு பேசினோம். யாருக்கெல்லாம் பயமாக இருக்கும், யாருக்கெல்லாம் வந்து இது ஐயோ நம்ம இறந்துருவோமோ, இல்லை இது ரொம்ப ரிஸ்கியான ஜாப்லாம் ஃபீல் ஆச்சுன்னா தயவு செஞ்சு கிளம்பி போயிருங்க, நீங்கள் ஐசோலேட் ஆகி உங்கள் வீட்லேயே எடுத்துக்கோங்க. பட் என்ன ஆனாலும் வி வில் டேக் கேர் ஆஃப் யூ, வி வில் பி தேர் ஃபார் யூலாம் சொல்லி மென்டலி வி ஹேட் டு ப்ரிப்பேர் ஆர் செல்ஸ் அஸ் வெல். ஏன்னா டாக்டர்ஸும் அப்படி தான் பண்ணுறாங்க. நம்ம டாக்டர்ஸ் பண்ணுற மாதிரி வி வார் பீப்பிள் இருக்க மாதிரி வார்ஃபேர்னு நினச்சிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசி இட் இஸ் வெரி வெரி சேலஞ்சிங். பட் தேங்க்ஃபுல்லி நாங்கள் அந்த டைமில் டெலிவரி ஒன்று கூட மிஸ் பண்ணல. ஓகே. பிஸ்னஸ் மாடலே மாறிச்சு, ஆர்டர் பண்ணுற மெக்கானிசம் மாறிச்சு. ஃபார்மர் கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்களே இங்கேருந்து வண்டி அமைச்சு கர்நாடகா போய் பிக் பண்ணோம், ஊட்டிக்கு போய் பிக் பண்ணிட்டு வந்தோம். டெலிவரி அண்ணாங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. டெலிவரி பண்ண போகிறவங்க இல்லைன்னா சம்டைம்ஸ் திட்டு வரும், இல்லாட்டி டெலிவரி வந்து நடந்து போய் ரொம்ப கொடுக்கணும், லிஃப்ட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. இட் வாஸ் ஆக்சுவலி அ வெரி 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 டிஃபிகல்ட் டைம். பட் கஸ்டமர்ஸ் அந்த டைமில் இருந்தவங்கலாம் they believed in my harvest more because we never failed. எங்க சர்வீஸ்லயோ இதுலயோ we never compromised, we were there. ஸோ லாயல்ட்டி ஃபேக்டர் கூடிச்சு. பிஸ்னஸும் வந்து நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணாமலே நிறைய பேர் வந்து ஆன்லைனில் தேடி எங்ககிட்ட ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ இட் வாஸ் குட் ஃபார் பிஸ்னஸ் பட் வெரி வெரி சேலஞ்சிங் ஃபார் பீப்புள். ஸோ வெஜிடபிள்ஸில் மட்டும் ஆரம்பிச்சுனாங்க. இன்னைக்கு 280+ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கிச்சன் எடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கெமிக்கல் ஃப்ரீயாக. ஸோ ஆன்லைன் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் myharvestfarms.com போனால் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கலாம், இது எந்த ஃபார்மர் என்ன இது அப்படின்னா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிஸ்ட்ரிக்டில் ஃபார்மர்ஸ் க்ரோ பண்ணியிருக்கோம். ஸோ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் தேனி, திண்டுக்கல், திருவள்ளூர், இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள். இப்போ ஊட்டியில் தான் கேரட்ஸ் வரும். ஸோ ஊட்டியில் ஃபார்மர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 8 to 10 டிஸ்ட்ரிக்ஸில் ஃபார்மர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் சென்னை தான் ப்ரிடாமினெண்ட்டாக. ஓகே. ஸோ ஹோம் டெலிவரி, ஏன்னா எந்த கோல்ட் ஸ்டோரேஜும் கிடையாது. எல்லா ஃபார்மர்ஸும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக பறித்து சென்னைக்கு அனுப்புவாங்க. இங்கே ஒரு வேர் ஹவுஸில் நாங்கள் வந்து பேக் பண்ணி ஹோம் டெலிவரி பண்ணுறது. சென்னை தான் 90% மேலே. ஆனால் ரைஸ் எங்களோட கீ தான் பெஸ்ட்டு. ஸோ அந்த கீ வந்து இந்தியா ஃபுல்லாக அனுப்புவோம், ரைஸ் மற்ற எல்லாமே. ஸோ வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா வி ஷிப் அக்ராஸ், பட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஒன்லி இன் சென்னை. ஹாப்பி தட் 15,000 ஃபேமிலிஸ் ஹேவ் ஈட்டன் நஞ்சிலா உணவு. நீங்கள் ஆரம்பிச்சப்ப சொன்னீங்க நஞ்சிலா உணவு தேடுறாங்கன்னு. இது வரைக்கும் ஒரு 15,000 பேர் மேலே வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம பாப்புலேஷன் தான் உங்களுக்கு தெரியுமே, அவ்வளோ பேர் இருக்கணும், நிறைய பேர் ஹெல்த்தியாக மாறணும் அப்படிங்கிறது நாங்கள் இப்போ தான் வேலை பார்த்துட்டே இருக்கோம்.
ஆமா. ஆக்சுவலி லாயல்டிக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் நான் பார்த்த ரிவ்யூஸ்க்குலாம் வந்து நீங்க எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ வந்து ஐ சா தட். ஸோ இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து இன்னொன்னு என்னன்னா, இது மென்ஸ் திங்கிற மாரி இருக்கு. பட் நம்ம கிராமத்துலலாம் பார்த்தோம்னா, ஈக்குவலி விமெனும் பண்றாங்க. இந்த நாத்து நடுறதுலேருந்து எல்லாமே வந்து விமெனும் பண்றாங்க. ஸோ இந்த விமென வந்து நீங்க இந்த ஃபார்மிங்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வி வந்து ஆல்மோஸ்ட் விமென் ஃபார்மர் அப்படின்னு எப்பயாவது இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஆமா. அப்போலாம் சொல்லணும்னு தோணும். பட் மக்காம்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அவங்க இந்த டேட்டா பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே. ஃபார்மர்ஸ் வந்து இப்போ இந்தியால கிராமங்கள்லயும் இன்னும் டயர் 3 ரீஜன்ஸ்ல ஃபார்மிங் செஞ்சுட்டு இருக்கிற விமென் மோர் தென் 80% ஆமா. 84% டு பி ப்ரிசைஸ். ஓகே. 84 இஸ் நாட் ஸ்மால். ஆமா. என்னன்னா ரெகக்னிஷன் இல்ல. இப்ப நம்ம கூகுள்ல போயிட்டு இப்ப நம்ம ஃபார்மர்னு தேடி இமேஜஸ் பாருங்களேன். ஒரு உங்களுக்கு மென் எவ்வளோ தான் மெயில் வந்து வராங்க, எவ்வளோ ஃபீமேல் வராங்கன்னா இல்ல. லேண்ட் ஓனர்ஷிப் பாத்துங்க. லேண்ட் யார் பேர்ல இருக்குன்னா, அதுலயும் அங்க விமென் இருக்க மாட்டாங்க. ம். விமென் வந்து ஒரு காணாம போன இன்விசிபிள் குரூப்ஸ் தான். வேலைகள் வேற. ம். ஃபார்ம்ல வந்து நீங்க நாத்து நடுறது விமென் தான் பாப்பீங்க. ஆமா. களை எடுக்கிறது விமென் தான் பாப்பீங்க. ப்ளவ் பண்றது மேபி அங்க ஒரு மெயில் பண்ணலாம். டிராக்டர் ஓட்டுறது ஒரு மெயில் ஆ. பண்ணலாம். ஸோ வேலைகள் வேற வேற. ஆனா விமென் ஆர் நாட் மிஸ்ஸிங் ஆன் தி ஃபீல்ட். But women are missing in the stories we say, in the dialogue, in the documentation, in the reality of structure. எல்லா இடத்துலையும் விமென் ஃபார்மர்ஸ் மிஸ் ஆயிட்டாங்க. ம். ஸோ அதனால நான் இப்போ யாராவது என்ன விமென் ஃபார்மர் கிட்ட நான் அவங்க ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து பேசிட்டு இருக்கேன். அந்த 80% தான் எனக்கு வந்து. ஸோ நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் ஃபார்மிங்குள்ள வர வைக்கணும்னு அவசியம் கிடையாது. தேர் தேர் அவங்கள ம். எம்பவர் பண்ணணும், இல்லை ரெக்கக்னைஸ் பண்ணணும். ரெண்டாவது இட் வாஸ் ஆல்சோ அனதர் ஷாக். என்னன்னா நம்ம ஐடிலலாம் விட்டுட்டு போறப்போ நம்ம கேடி கொடுப்போம்ல, ம். நம்ம அடுத்து என்ன வேலை செய்யறோம் ஆமா. மாதிரி. ஸோ கிராமங்கள்ல அக்ரிகல்ச்சர்ல வந்து அந்த கேடி மிஸ் ஆயிடுச்சு. முன்னாடி ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து எதுவும் பாஸ் டவுன் பண்ணல. அண்ட் நம்ம இந்த பேரிட்டி ஆஃப் சேலரிஸ்லாம் ஐடியில் உங்களுக்கு கிடையாது. இப்ப ம். அதுதான் வந்து டெமோக்ரட்டைஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபார்மிங்கில் போயிட்டு வரும்போது எல்லா வேலைக்கு சேர்க்குறப்போ ஆம்பளை ஆள் பொம்பளை ஆள்னு பேசிப்பாங்க ஓகேங்களா ஓகே. கிராமத்தில். ஸோ இந்த பொம்பளை ஆளுங்களுக்குலாம் ஆம்பளை ஆள் சேலரியோட கம்மியாக தான் கொடுக்கணும். யூ ம். கான் பே த மேல் அண்ட் ஃபீமேல் தி சேம். ஓகே. நீங்கள் பண்ணீங்கன்னா இவங்க யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க. ஓகே. உங்களுக்கு எல்லாம் வேற வேற வேலை செய்கிறாங்க, 2 பேரும் வேணும். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்பளம் வந்து மேல்னா இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கணும், ம். ஃபீமேல்னா இவ்வளோ கம்மியாக இருக்கணுங்கிறது சொல்லப்படாத எழுதப்படாத ஒரு சட்டம். ஆமா. அண்ட் அதையும் பியூட்டி என்னன்னா, நீங்கள் அவங்களுக்கு சப்போஸ் 500 இவங்களுக்கு 300 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 500 வந்து முழுசா வீட்டுக்கு போகுமா? இட் கோஸ் த்ரூ. நான் வந்து ப்ளேம் பண்ணல, ஜெனரலைஸ் பண்ணல. பட் நான் பார்த்த வரைக்குமே அவங்க நடக்கிறது என்னன்னா, யாரோ ஒரு லிக்கர் ஷாப்புக்கோ இல்லை எங்கேயோ போயிட்டு கடைசியில் ஒரு 200 300 வீட்டுக்கு போச்சுன்னா பெரிய விஷயம். ஆனால் இங்கே நீங்கள் கொடுக்குற 300 பெரும்பான்மையானது குடும்பத்துக்கு தாங்க போகுது. ஸோ இன்டெரக்ட்லி வி ஸ்டார்டட் எம்ப்ளாயிங் மோர் விமென் டு பே தம் மோர் ஆர் அட்லீஸ்ட் தேர் ஃபேர் ப்ரைஸ். ஃபேமிலி அப்லிஃப்ட் ஆகிறது பெரும்பாலும் சிங்கிள் விமென் தான் ரன் ஆகிட்டு இருக்கு, ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ விமென் கான்ஷியஸாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபார்மிங்லேயும் சரி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். மாங்காய் அவங்க ஃபார்மில் வரையுதுன்னா மாங்காவை ஊறுகாய் ஆக்குங்க, பீட்ரூட் மால்ட் ஆக்குங்க, அரிசி மாப்பிள்ளை சம்பா பண்ணுறீங்கன்னா அது தோசை மிக்ஸ் ஆக்குங்க. அப்புறம் அப்படியே அப்படின்னு சொல்லி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்லேயும் நிறைய விமெனை வந்து எம்ப்ளாய் பண்ணுறதுக்கு வழி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ யங்ஸ்டர்ஸ் தாண்டி வந்து ஒரு விமெனுக்கு டீம்ல வந்து நிறைய விமென் இருக்காங்க. ஃபார்மர்ஸ் ஒரு பக்கம், பட் எங்க டீமும் வந்து வி ஆர் 50% அபவ் வந்து விமென் தான். கேர்ள்ஸ் டீம் அண்ட் வேர்ஹவுஸ்ல நிறைய லேடிஸ் இருக்காங்க. ஓகே. ஸோ வந்து இதை தாண்டி வந்து ஒரு விமெனுக்கு வந்து ஏதாவது ஒரு அட்வைஸ், நாட் ஜஸ்ட் ஃபார்மிங், அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு எம்ப்ளாய்டாக இருந்தாலோ இல்லைன்னா ஒரு அத்தாரிட்டேட்டிவாக இருக்கிறது வந்து நல்லது தான். ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க விமெனுக்கு? பார்க்குறவங்க ஒரு பெண் இல்லை ஒரு விமென் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்களா இருங்க. ஏன்னா உங்களுக்கே உங்களை நீங்கள் யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ நோ யோர் ஒர்த், நோ யோர் செல்ஃப். ஸோ உங்களை தெரியும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு அது வேணும்னு கேட்கணும். ஓகே. எல்லாரும் பண்ணவும் மாட்டாங்க. நீங்கள் கேட்குறது போயிட்டு கரெக்டாக தப்பானலாம் உட்காந்து நீங்கள் ஒருத்தட்டி வேலிடேஷனும் பண்ண முடியாது. ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். பட் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய கேசஸில் வந்து நம்மளுடைய அம்மாக்களோ பாட்டிகளோ வந்து அவங்க ஆசை பாசங்கள் எல்லாம் தியாகம் பண்ண தியாகிகளாக தான் இருந்திருக்காங்க. யாருக்கும் யாரும் செலவைக்கல. சரி, உங்களுக்கு செலவைக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா வேணும்னு கேளுங்க. எனக்கு இது படிக்க ஆசை, இல்லை எனக்கு இது ட்ரை பண்ண ஆசை, இல்லை எனக்கு இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், இல்லை நான் வந்து எனக்கு நீங்கள் சொல்கிற இந்த இது நான் போக மாட்டேன், நான் இந்த வேலைக்கு போட்டுமா. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் கோ வித் த ஃப்ளோ, அது ப்ராப்ளம் இல்லை. இல்லை வேலையை விடணுன்றது உங்கள் சாய்ஸ்னால் உங்கள் சாய்ஸ். பட் விமென் ஷுட் பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் விமெனாக இருக்கிற எல்லாருமே நீங்கள்
நம்மளோட சிஎம்மோட ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஈவன் இஃப் யூ ஆர் பிக்கெஸ்ட் ரிச்சஸ்ட் மேன் ஒரு கிங்கோட ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, யூ ஹாவ் டு பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உங்கள் ஸ்கில்லு இல்லை ஏதோ ஒரு விஷயத்தால யூ ஷுட் பி ஏபிள் டு earn. அதனால எனக்கு வந்து அது ஃபஸ்ட்டு கண்டிப்பாக சொல்லணும். ஸோ உங்கள் ஆசையை எது வந்தாலும் நீங்களே கேளுங்க. ஃபைட் ஃபார் யர் சாய்ஸ். பி ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட். அண்ட் 3 வந்து டோன்ட் கிவ் அப் ஈஸிலிங்க. ஐடியா மாத்துறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நமக்கு இதுதான் வரும்னு மற்றவங்களை டிஃபைன் பண்ண வைக்காதீங்க. டோன்ட் லெட் சக்ஸஸ் பி டிஃபைன்ட் பை சம்படி எல்ஸ். நீங்கள் தான் சக்ஸஸ் என்னன்னு டிஃபைன் பண்ணணும். எனக்கு இப்போ 1000 கஸ்டமர் பண்ணுங்கிறது நான் டிஃபைன் பண்ணுற விஷயம். 1,00,000 பேர் பண்ணுங்கிறது சொசைட்டி பண்ணலாம். பட் எனக்கு அது 1000 வந்துச்சு, இப்போ அடுத்து நான் என்ன பண்ணும்? இல்லை நான் வந்து வண்டி ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, வண்டி ஓட்ட கற்றுக்கணுன்றது நீங்கள் தான் வந்து எது சக்ஸஸ்ன்னு டிசைட் பண்ணணும். நான் அந்த வண்டியில் லாங் டிரைவ் பாண்டி வரைக்கும் போகணுமாங்கிறதெல்லாம் யூ டிசைட். ஸோ யூ ஓன் யுவர் டெசிஷன்ஸ். நீங்கள் அந்த டிசிஷனை நீங்கள் ஓன் பண்ணீங்கன்னா அது தப்போ கரெக்டோ என்னால் நடந்துச்சு தெரியும். நடந்துச்சுன்னா சந்தோஷம் உங்களுக்கு, நடக்கலைன்னா லெசனும் உங்களுக்கு தான். ஸோ டோன்ட் லெட் அதர்ஸ் டிஃபைன் சக்ஸஸ் ஃபார் யூ. அண்ட் கீப் லேர்னிங். ஸ்கில் அப் இருந்துகிட்டே இருங்க. லேர்னிங்ன்றது நான் டெக்னிக்கலாக சொல்லலை. ட்ராவல் பண்ணுறப்பையோ புக்ஸோ இப்போ யூடியூப்பில் இன்ஸ்டாவில் எங்கே பார்த்தாலும் ஐ திங்க் லேர்னிங் வந்து ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு. காசு கொடுத்து ஃபண்டு பண்ணி தான் ஒருத்தங்க படிக்கணும்லாம் கிடையாது. பீப்புள் கிட்டேருந்து அவ்வளோ கற்றுக்கலாம். அண்ட் வேர்ல்ட் ஹேஸ் ஸோ மச் இன்ஃபர்மேஷன் அட் ஃப்ரீ டுடே. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று ஆகணும் அப்படின்னா நிறைய மாம்ப்ரனர்ஸ் இருக்காங்க. அவங்க அந்த பிரேக் எடுப்பாங்க இல்லையா கிட்ஸுக்காக. அந்த டைம் தே கம் அப் வித் நைஸ் ஸ்கின்னுக்காக ஸ்கின் கேராக இருக்கலாம், பேபிக்கு சோப்பு, ஃபுட்டு. இப்போ சில பேர் ஆஃப்டர் 40 தே ஹவ் பிகம் ஈவன் ஆஸ்ட்ரா சயின்ஸ் ராக்கெட் ரிலேட்டடாக டெக்னிக்கல். ஸோ ஐ திங்க் நிறைய பிரேக்ஸ் உங்கள் லைஃப்பில் வரலாம் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். பட் அது வந்து உங்களோட ஆசைக்கு வந்து நீங்கள் ஒரு பாஸ் பட்டனாக நினச்சிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரீஸ்டார்ட் இஸ் மை லாஸ்ட் மெசேஜ். கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிவிட்டு ஆல்வேஸ் கிக் த ரீஸ்டார்ட் பட்டன் அண்ட் யூ நோ வென் டு டூ இட் whenever you are comfortable. ஸோ உங்கள் டிசிஷன்ஸ் நீங்கள் எடுத்து உங்கள் லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக வாழணும். மை ஹாரஸ்ட் பண்ணுறதுனால லாஸ்ட் பிட் ஆஃப் அட்வைஸ், உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அகேன் நிறைய தியாகிகளாக அங்கே தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் இது பிடிச்சது அது பிடிச்சதுன்னு பண்ணிட்டு கடைசியில் யூ won't eat properly. ஸோ செல்ஃப் கேர் ஃபார் விமென் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எவ்வளோ தூரம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறவங்க அது மாதிரி செல்ஃப் கேருக்கும் எப்படியாவது மேக் டைம், இல்லை டைம் கிடைக்காட்டி ஆஸ்க் ஃபார் டைம். சில வேலையை டெலிகேட் பண்ணி மற்றவங்களை பண்ண சொல்லிவிட்டு உங்கள் டைமை க்ரியேட் பண்ணுங்கள். பட் செல்ஃப் கேர் ஃபார் விமென் இம்பார்ட்டண்ட். ஸோ பிஃபோர் கன்க்ளூடிங், கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆசை அப்படிங்கிறது வந்து இருக்கும். கண்டிப்பாக கட்டாயமாக எல்லாரும் ஏதாவது ஒன்று யோசிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லைனா அந்த யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா என்ன? யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஐடியாஸ்க்கு பஞ்சமே கிடையாதுங்க. ஐடியாஸ் தான் சிகே குமரவேல் நேச்சுரல்ஸ் அவர் ஃபவுண்டர் சொல்லுவார், சிகே குமரவேல் சார். ஐடியாஸ் ஆர் த கரன்சி ஆஃப் த 21st century அப்படின்னு. ஐடியா வந்து உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லுங்கள், எனக்கு இந்த ஐடியா இருக்குது அப்படின்னு. யாரும் உங்களை லூஸாலாம் பார்க்க மாட்டாங்க. நான் பார்த்தாலும் பரவாயில்ல. சப்போஸ் அவங்க ஐடியாவை திருடிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருடவே முடியாது. யாரும் யார் ஐடியாவை திருட முடியாது. பெஸ்ட் ஐடியாவே ஒருத்தவங்க கொடுத்தாலும் ஐ கான்ட் எக்ஸிக்யூட் லைக் தெம். ஸோ யூனிக்காக ஒரு விஷயம் இருக்கும். ஸோ உங்கள் ஐடியாவை வெளியில் பேசுங்க. அதோட மினி வெர்ஷன் ஒன்று ரெடி பண்ணுங்கள். வாட் ஒர்க்ஸ், இந்த ஐடியாவை எப்படி சொன்னால் புரியும், இது நான் எப்போ நம்ம அது ஒரு ப்ரோட்டோடைப் நம்ம சொல்லுவோம், இல்லை எம்விபின்னு சொல்லுவாங்க, மினிமம் வயபிள் ப்ராடக்ட். ஸோ ஒரு மினியேச்சராக ஒரு கொஞ்சமாக இப்போ உங்களுக்கு பெரிய படம் எடுக்கணும்னா நம்ம ஒரு குறும்படம் எடுக்கலையா அந்த மாதிரி. ஸோ ஏதோ ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக ஒரு மினி வெர்ஷனாக ஒரு ஐடியாக்கான இதை காமிச்சு இப்படி தான் நான் யோசிக்கிறேன், பார்த்தீங்களா இவ்வளோ சேஞ்ச் நடக்கும், இந்த மாதிரி ஒரு தேவையை பூர்த்தி செய்யறதுலாம் சொல்கிறதுக்கு ஒரு மினி டெஸ்ட் வேணும். அதை யூஸ் பண்ணி ஃபீட்பேக்லாம் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய அப்புறம் கஸ்டமர் பிடிக்கணும், மார்க்கெட்டிங் தேவைப்படும், ஃபண்டிங். அது ஒன்று தான் என்ன ஸ்டாப் பண்ணுதுன்னா ஃபண்டிங்க்கும் இன்றைக்கி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இண்டிவிஜுவல்ஸாகவே நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. நான் பேங்க் தான் ஒரே ஆப்ஷன் சொல்ல மாட்டேன். பேங்க்குக்கு போனாலும் விமென்க்கு நிறைய சப்போர்ட் இருக்குது. எல்லாருக்குமே வந்து இப்போ புது புது ஸ்கீம்ஸ் வச்சு கவர்மெண்ட் ஆல்சோ வாண்ட்ஸ் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ லைக் ஸ்டார்ட் அப் டிகன்னு தமிழ்நாட்டில் வந்து அவங்க நிறையா ஆண்டர்பிரினர்ஷிப் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டால்ஸ் கொடுக்குறாங்க, கைட் பண்ணுறாங்க, மென்டர்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ ஃபண்டிங்கும் கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ நிறையா ஈகோ சிஸ்டம் சூப்பராக இருக்குது. 10 வருஷம் முன்னாடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத விட இன்றைக்கி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் நிறையா இருக்குது. இப்போ என்ன சம்திங் ஆர்கானிக்கில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு என்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு வேறு மாதிரி புதுசாக கற்றுக்கோங்க. ஸோ ஃபெயில் ஃபாஸ்ட், லேர்ன் ஃபாஸ்ட். உங்கள் ஐடியாவை நீங்கள் சீக்கிரமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதெல்லாம் தப்போ மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு லேர்ன் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு ஷைன் ஆகிடுங்க. முக்கியமாக சொரணை இருக்கக்கூடாது. ஷேம்லெஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் தேவை. ஏன்னா எல்லாரும் இது சூப்பர், அது வேலைக்காகாது, இது இப்படிலாம் சொல்லுவாங்க.
எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கணும், எல்லாத்தையும் பெர்ஸ்பெக்டிவ்ஸாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணணும். செயல்ல காமிங்க, இல்லை வேலைக்கு ஆகலைன்னா இட்ஸ் ஓகே. பட் டோன்ட் டேக் இட் டூ மச். திக் ஸ்கின்டாக இருக்கிறது ஆண்டர்பிரினர்ஷிப்பில் ஹெல்ப் ஆகும். என்ன இப்போ பீன் ஆல்மோஸ்ட் லைக் 10 years இன் பிஸ்னஸ். ஸோ என்னன்னா ரெசிலியன்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இங்கிலீஷில். எவ்வளோ அடித்தாலும் தாங்கணும். ஆமாம், அதுதான் அந்த ஷேம்லெஸ் நான் சொன்னது. ஸோ இந்த எவ்வளோ அடித்தாலும் தாங்குற சக்தி உங்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்பில் நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஐடியா வந்து எத்தனை வருஷம் ஆகி ஜெயிச்சாலும் யூ வில் ஹாவ் த பேஷன்ஸ் டு டூ இட். ஸோ டோன்ட் கிவ் அப், செலிப்ரேட் மிஸ்டேக்ஸ். பட் புது புது ஐடியா இருந்தாலும் பரவாயில்ல, பேஷன்ஸாக கீப் ட்ரையிங். ஆல் தி வெரி பெஸ்ட் டு பி எ சக்ஸஸ். ஸோ தேங்க்யூ. உங்களோட ஜேர்னி இவ்வளோ நேரம் வந்து எங்கள் கூட சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு வந்து தேங்க்யூ. கீப் இன்ஸ்பைரிங் அஸ். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வரும் வாரங்களில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் எங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களோட இணையமான tnctamil.comலையும் இணைஞ்சிருங்க. நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன்.